நேத்து தான் தக்காளி சோறை செஞ்சு தனியா உட்காந்து தின்னு விட்டு வீட்டுக்கு போனீங்க. இந்த நைனா நாகேந்திரன் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஷூட்டிங் நடத்தியிருக்காரு நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு கூச்ச நாச்சமே இல்லாம எம்ஜிஆர் மாதிரி. அதுவும் சும்மா சாதாரண ஷூட்டிங்ல பச்சை குழந்தைய கையில வச்சு ஒரு பச்சை குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணியில இருந்து தப்பிக்கணும்னு. அந்த குழந்தைய ஒருத்தர் தூக்கி கொடுக்க அப்படியே நைனா நாகேந்திரன் வாங்கினாரு பாருங்க. எம்ஜிஆர் படம்லாம் தோத்து போகுனா பாருங்க, அப்படி ஒரு ஷூட்டிங். பிரச்சனைக்குள்ளதான் மக்களை காப்பாத்தன்னு மொத்தமா படைய கட்டி திரண்டு எழுந்து மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க அங்க இஸ்லாமியர்கள். அதனாலதான் எப்பவுமே எங்க ஊர்ல இஸ்லாமியர்களை மாமன் மச்சனைங்க அண்ணன் தம்பியை நாங்க கூப்பிட்டு பழகிருக்கோம். இங்க புதுக்கோட்டையில காளியாத்தாளுக்கும் மாரியாத்தாளுக்கும் திருவிழானா சீர் கொண்டு போய் கொடுக்குறாங்க இஸ்லாமியர்கள். திருவள்ளிக்கேணியில பள்ளிவாசல்ல நோன்பு இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களுக்கு என் அண்ணன் தம்பிடான்னு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு உணவு கொடுக்கறாங்க இந்துக்கள். இது 40 வருஷமா நடக்குது. வணக்கம் தோழர். தென் மாவட்டத்துல வெள்ளமா, இது என்னையா கொடுமையா இருக்குன்னு எனக்கே தோணுச்சு. ஏன் தெரியுங்களா, நான் தென் மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தவ. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னையா நம்ம ஊருக்குள்ள இம்புடு தண்ணியா அப்படின்னு டிவியை பார்க்கும்போது பெரிய அச்சமாவே போச்சு. என்னையா திடீர்னு இம்புடு தண்ணின்னு. அப்புறம் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் போன் பண்ணி மதனி எப்படி இருக்கு தண்ணி, புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நாங்க சந்தோஷமா இருக்கோம், 6 குளம் கம்மா ஏரி அம்பட்டும் கிணறு வர வரைக்கும் அம்பட்டும் நிறைஞ்சு போச்சுமா, 2 வருஷம் தண்ணி பஞ்சம் இருக்காது, இந்த தண்ணி 2 நாள்ல வழிஞ்சிரும்னு அசால்ட்டா சொல்லிட்டு உட்காந்துருக்கு. அட பாவீங்களா, நான் பயந்து போய் இது பண்றேனே அப்படின்னா. ஆமா, சில இடங்கள்ல தண்ணி வந்திருக்குமா, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மையத்துக்குள்ள தண்ணி வந்திருக்கு. ஆனா நம்ம பகுதியெல்லாம் பெரிய தண்ணி இல்லை, தண்ணியும் வடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் மழை நல்லா தண்ணி வடிஞ்சு போயிடும், நாங்க நல்லாதாம இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதான் தென் மாவட்டத்தினுடைய நிலைமை. ஏன்னா எங்களுக்கு தண்ணி தான் பிரச்சனையா இருக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல வீடியோக்களை நான் பாக்குறேன், தென் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷமா கடவுளுடைய அருளால எங்களுக்கு இவ்வளவு மழை பெஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ, ஒரு பக்கம் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கியா, ஒரு பக்கம் தண்ணியில முங்கி செத்து இருக்கிறாங்க, ஒரு பக்கம் தண்ணி வீட்டுல பாதியை நிறைச்சிட்டு போயிட்டு இருக்கு, வீடு புகுந்துருச்சு தண்ணி அப்படின்னு சொன்னா அதுங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஊராளுகளுக்கு தண்ணியை பார்த்தா சந்தோஷம். இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஓடி போய் உதவிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பொதுமக்கள் உதவுறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் ஓடி உதவுறாங்க, அரசியல் கட்சிகள் ஓடுறாங்க, இங்க ஆளுகிற கட்சி அங்கேயே தான் கிடக்குறாங்க. இப்படி எல்லாரும் தன்னால முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து கொண்டு இந்த நிலவரத்தை சரி பண்ணுவதற்கு உதவிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கும்பலுங்க பயங்கரமான ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தா பாத்துக்குங்களேன். எங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வெள்ளம் வந்த போது நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போட்டோட போய் புழக்கப்பட்டார் இல்லையா. போட்டோட போய் கெண்டக்கால அளவு கூட தண்ணி இல்லாத இடத்துல போட்டை விட்டு ஷூட்டிங் நடத்தி, அண்ணா தனியா தெரியணும்னே, தள்ளுங்க எல்லாரும் தள்ளுங்க எல்லாரும் தள்ளுங்க, அண்ணனை மட்டும் தனியா எடுப்போன்னு எடுத்து அசிங்கப்படுத்தல. நம்ம இந்த ஷூட்டிங்கை இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். நேத்து தான் தக்காளி சோறை செஞ்சு தனியா உட்காந்து தின்னு விட்டு வீட்டுக்கு போனீங்க. நாங்க ஏதாவது கேட்டோமா, ஏன்டா மக்கள் கொடுக்கலன்னு கேட்டோமா? நீ தின்னுட்டு கிளம்பு, நீ வராம இருந்தாலே எங்களுக்கு சிக்கல் இல்லை அப்படிதான் நாங்க சொன்னோம் பெருந்தன்மையா. அதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கணும்ல. இந்த நைனா நாகேந்திரன் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஷூட்டிங் நடத்தியிருக்காரு நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு கூச்ச நாச்சமே இல்லாம எம்ஜிஆர் மாதிரி. அதுவும் சும்மா சாதாரண ஷூட்டிங்ல பச்சை குழந்தைய கையில வச்சு. இவங்களுக்கெல்லாம் கூறு இருக்கான்னு எனக்கு தெரியல. மாட்டு மூத்திர கும்பலுக்கு எப்பயுமே மண்டையில அறிவே இருக்காது. அது ஒரு குண்டாச்செடிகளை குதிரை ஓட்டுற கும்பல். அதுல நம்ம அண்ணன் நைனா நாகேந்திரன் என்ன ஷூட்டிங் தெரியுமா பாருங்க. பாத்தீங்களா என்ன தோணுது? அட பாவிங்களான்னு தோணும். தண்ணி எவ்வளவு தெரியுமா இருக்கு, இந்த போட்டோவை பாருங்க. பாத்தீங்களா, லெப்ட் சைட்ல நிக்கிறானுடைய காலு பாதளவு கூட தண்ணி இல்ல, அந்த இடத்துல ஒரு போட்டு. புரியுதுங்களா? அதுல நைனா நாகேந்திரன் ஏறி நிக்கிறாப்ல. நின்னா அந்த பக்கம் ஒரு பச்சை குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணியில இருந்து தப்பிக்கணும்னு. அந்த குழந்தைய ஒருத்தர் தூக்கி கொடுக்க அப்படியே நைனா நாகேந்திரன் வாங்கினாரு பாருங்க. எம்ஜிஆர் படம்லாம் தோத்து போகுனா பாருங்க, அப்படி ஒரு ஷூட்டிங். அதை பார்த்த உடனே இங்க இருக்கிற சங்கிப்பயல் இருக்க பாரு. பொதுவா சங்கிப்பயல் யாரா இருப்பான்? அரகுறை, சில்ற, திருடன், முல்லை மாதிரி, முடிச்சொவிக்கி, ஊர் போரணி இதானே இருக்கும்.
அந்த சில்லற கும்பல்லாம் அங்க நின்றுக்கிட்டு என்ன பண்ணுது, அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் திரும்புனே, அண்ணே கொஞ்சம் திரும்பினே. உடனே அவர் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பிள்ளைய அப்படி கையில வாங்கிட்டு, பச்சை குழந்தை மிஞ்சி போனா 10 மாசத்துக்குள்ளதான் இருக்கும் அந்த குழந்தை, அப்படி கையில வாங்கிட்டு திரும்பும்போது சூப்பர்னே சூப்பர்னே சூப்பர்னே, அடி தூள், வெற்றி வெற்றி. ஏதோ எலெக்ஷன்ல நின்று எக்கச்சக்கமா ஓட்டை வாங்கி மொத்த சீட்டையும் கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றின மாதிரி அந்த கும்பல் பண்றது அயோக்கியத்தனம். அதையாவது பதறாம பண்ண வேண்டியதானே. அயோக்கியத்தனத்தை கூட கச்சிதமா பண்ண தெரியல இந்த கூமுட்டைங்களுக்கு. இதுங்கெல்லாம் உதவி செய்யற மாதிரி நடிச்சு இன்னைக்கு அசிங்கப்பட்டு மொத்த மானத்தையும் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பியிருக்கிறானுங்கன்னா பார்த்துக்குங்களே. இவனுங்க தாங்க இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல்ல ஓட்டு பொறுக்கணுன்றதுக்காகவே எல்லா யோக்கியத்தனத்தையும் போட்டோவை வெட்டி விட்டுறது, ரீல்ஸை கிரியேட் பண்றது, வீடியோவை கிரியேட் பண்றதுன்னு அசிங்கம் பிடிச்ச கலீஜ் கும்பல் இந்த பிஜேபி கும்பல். ஆனா அதே ஊருக்குள்ள இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, போட்டை எடுத்துக்கிட்டு ஓடி போய் தண்ணியில சிக்கி இருக்கவங்க உசுர காப்பாத்துறாங்க. காயல்பட்டினம்னு அங்க ஒரு ஊர் இருக்கு, அந்த காயல்பட்டினம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்குள்ள, அந்த காயல்பட்டினம் ஊருக்குள்ள இருக்கிற மசூதி, தர்கா, அங்க இருக்கிற மதரசா, பெண் குழந்தைகள் படிக்கிற மார்க்க கல்வி படிக்கிற பள்ளி கல்லூரி, அது மதரசா, அப்புறம் அங்க இருக்கிற கல்லூரிகள், அங்க இருக்கிற கல்யாண மண்டபம் அத்தனையும் திறந்து விட்டு தங்கிக்கோங்க. அவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, உடை, நாப்கின், மெழுகுவத்தி எல்லாம் கொண்டு போய் கொடுத்து, நாங்க இருக்கோம், நாங்க அண்ணன் தம்பிச்சி, நாங்க இருக்கோம், நாங்க உங்களை பாத்துக்கிறோம். ஏன் அவங்களுக்கு மாத்திரம் அந்த ஊர்ல மழை இல்லையா, இல்ல அவங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை வரலையா? பிரச்சனைக்குள்ளதான் மக்களை காப்பாத்தன்னு மொத்தமா படைய கட்டி திரண்டு எழுந்து மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க அங்க இஸ்லாமியர்கள். அதனாலதான் எப்பவுமே எங்க ஊர்ல இஸ்லாமியர்களை மாமன் மச்சனைங்க, அண்ணன் தம்பிய நாங்க கூப்பிட்டு பழகி இருக்கோம். அந்த என்னைக்கும் பொய்யாகல. தமிழ்நாட்டுக்குள்ள எங்க பேரிடர் வந்தாலும் ஓடி போய் நிக்கிறாங்க. கொரோனால உயிரை பணைய வச்சு நிறைய பேரை காப்பாத்தினாங்க. நேத்து நேரம் சென்னை வெள்ளத்துல இங்க இருக்கிற பூந்தமல்லியில இருக்கிற மசூதி திறந்து விட்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு சோறாக்கி போட்டது மட்டும் இல்லைங்க, அத்தனையும் சைவ சாமியாரா இருக்கு. எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்களா இருக்கிறாங்க. ஐயோ ஐயப்பனுக்கு மாலை போட்டு வந்தாங்க, நம்ம கரிஞ்சோறு கொடுத்துடக்கூடாதுன்னு காய்கறியை தேடி தேடி மழையில கிடைக்கல பல கிலோமீட்டருக்கு அலைஞ்சு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சோறாக்கி போட்டிருக்கிறாங்க. அந்த மனிதாபிமானத்துல ஈரத்துல இத்துணூன்னு இருந்தா இந்த கும்பல் ஷூட்டிங் நடத்துமா? இன்னைக்கு நான் காயல்பட்டினத்துக்குள்ள அத்தனை மக்களையும் பாதுகாத்து வச்சிருக்கிறது அங்க இருக்கிற ஐக்கிய ஜமாத் தானே. ஏதாவது சொல்லுவீங்களா? அங்க இருக்கிற ஜமாத்துகளுடைய கூட்டமைப்பு தானே. அந்த மனுஷங்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் குப்பை இல்லையா? அதோட மட்டும் இல்லைங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரே வேற, இங்க இருக்கிற பண்பாட்டு கூறு வேற. இங்க புதுக்கோட்டையில காளியாத்தாளுக்கும் மாரியாத்தாளுக்கும் திருவிழானா சீர் கொண்டு போய் கொடுக்கறாங்க இஸ்லாமியர்கள். இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே திருவள்ளிக்கேணியில பள்ளிவாசல்ல நோன்பு இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களுக்கு என் அண்ணன் தம்பிடான்னு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு உணவு கொடுக்கறாங்க இந்துக்கள். இது 40 வருஷமா நடக்குது. கோவையில கோணியம்மன் திருவிழாவுக்கு தெருவில் நின்று தண்ணி பாட்டில் ஐஸ்கிரீமு, குளிர்பானம், அங்கே கொடுக்குற மோர் தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதே தான் எங்கள் ஊரில் நடக்கிற சித்திரை திருவிழா இருக்கும். மோர்ல இருந்து பானக்கரத்துல இருந்து அம்புட்டையும் கரைச்சி கொண்டு வந்து வச்சு போற வர அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் எல்லா ஊர்லயும் நடக்கிற பிள்ளையார் சதுர்த்தி, சங்கிகளுக்கு பிள்ளையார் சதுர்த்தி கலெக்ஷனுக்கான மேட்ரு. ஆனா அங்கேயும் சாக்லேட்ஸும் இனிப்புகளையும் வழங்கி வாங்க, நீ என்னத்தான் கெட்ட வார்த்தை திட்டுவனு உங்களுக்கு தெரியாதா என்ன? இஸ்லாமியர்களுக்கு அவங்களதான் குறி வச்சு வனுங்க அடிப்பானுங்கன்னு தெரியாதா என்ன? ஆனாலும் மனுஷனா நின்று வாங்க அப்படின்னு வரவேற்கிற பண்பாடு எங்க ஊர்ல இருக்கு. அதான் தமிழ்நாடு. போன வருஷம் கூடங்க தீபாவளிக்கு இதே ராமநாதபுரம், தண்ணிக்குள்ள கிடக்கிற ராமநாதபுரத்துல இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய தொகுப்பவே கொடுத்தாங்க. கணவன் மனைவிக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு, அவங்க உணவு தயாரிப்பதற்கான அத்தனை பொருள்களையும் வாங்கி கொடுத்து தொகுப்பா ஒரு குடும்பத்துக்கு ஒன்னொன்னு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. இவங்க தான் மனுஷங்க. யார் ஒருத்தர் சாதி பார்க்காம மதம் பார்க்காம துயரத்துல ஓடி வந்து நின்று நான் இருக்கேமா அப்படின்னா அவங்க தான் எங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க தான் எங்க வீட்டு ஆளுங்க. இதுல உட்காந்து ஷூட்டிங் எடுத்துட்டு தக்காளி சோறை தனியா தின்னுட்டு ஓட் நம்பரு இந்த சங்கிப்பையெல்லாம் தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத பயலுங்க. இது இப்படி போயிட்டு இருக்குங்க. இன்னொரு அடிச்சாடுற ஒரு வேலை நடந்திருக்கு. இதே திருநெல்வேலி மையப்பகுதி பூரா தண்ணிக்குள்ள கிடக்கு, ஊர் பகுதி பூரா ஓரளவுக்கு தண்ணி வடியுது, மக்கள் சேஃபா இருப்பாங்க. இந்த நகரப்பகுதி பூரா தண்ணிக்குள்ள கிடக்கு. சில பகுதிகளில் ஆத்தங்கரையோரத்தில் இருக்கிற காடுகள், வெள்ளாமை நிலம், விவசாய நிலம் எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வெள்ளமும் தண்ணியும் வந்ததுனால அந்த மக்கள் சமாளிக்க முடியல, அவங்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்காங்க.
ஆனா இந்த கலெக்டர் அதிரடியா ஒரு புதிய திட்டத்தை தீட்டினார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதை படிக்கும்போது. என்ன தெரியுங்களா, நாம வெள்ளமோ பெரிய மோசமான சீரழிவோ வரும்போது என்ன பண்ணுவோம், மனுஷங்களை காப்பாத்துவோம் இல்லையா? யாரெல்லாம் பள்ளமான பகுதியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் முதல்ல பாதிக்கப்படுவாங்களோ அவங்கள எல்லாம் ரெஸ்கியூ பண்ணுவோம். அவங்க வீட்டாளர்களை காப்பாற்றுவோம், சர்டிபிகேட்ஸ் நகநட்டோட அவங்களை வெளியேற்றிடுவோம், ஆடு மாடுகளை ஏற்றி வெளியேற்றுவோம். தானே நடக்கும். ஆனா கலெக்டர் ஒரு புது முயற்சி பண்ணியிருக்காரு. இது அனுபவத்துல வந்த முயற்சி. இங்க கூட சென்னை வெள்ளத்துல ஒரு கர்ப்பிணி பெண் மாட்டிக்கிட்டு கடைசியில ஒரு போய் அவங்களை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. உங்களுக்கு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லா வெள்ளத்திலும் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை தான். இதை முன்கூட்டியே உணர்ந்து இதை திட்டமிடுறாரு அங்க இருக்கிற கலெக்டர் கார்த்திகேயன். என்ன திட்டமிடல் தெரியுமா? ஒரு வாரத்துக்குள்ள குழந்தை பிறக்க போற அம்மாமார்கள்லாம் இருக்கிறாங்க பாரு, கர்ப்பிணி பெண்கள். அந்த பெண்களை ஃபுல்லா கொண்டு போய் ரெஸ்கியூ பண்ணி மழைக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டார். எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. இல்ல புள்ளத்தாச்சி பிள்ளைங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. முதல்ல தூக்கிட்டு போய் எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சாச்சு. அதுக்கப்புறம் 696 இந்த ஒரு மாசத்துக்குள்ள குழந்தை பிறக்க போற பிள்ளைங்க, 696 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை எல்லாம் ஒரு வீட்டுக்கா போன் பண்ணி அவங்க பெற்றோரோட பேசி, சிக்கலா இருக்கும் இந்த காலகட்டம் இப்படியானது, 3-4 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்றாங்க, நாம ரிஸ்க் எடுக்க கூடாது, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்துக்கங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. இது அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு கூட தோணும், ஏங்க கன்சீவா இருக்கிறப்பல வீட்டுல இருந்தா என்ன ஆக போகுது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சூட்டு வலி பொய் வலின்னு சொல்லுவாங்க. சூடா உடம்பு இருந்தா திடீர்னு பிரசவ வலி மாதிரி வலி வந்துடும். வலி வந்தா இந்த பிள்ளைங்க பதறி போயிடுவாங்க, பயந்து போயிடுவாங்க, பார்க்க முடியாம போயிடும். திடீர்னு ஆஸ்பத்திரியில போய் என்ன ஏதுன்னு கேட்க முடியாம போயிடும். அதே மாதிரிதான் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தேதி வேணா இந்த 1 மாசம் கழிச்சு பிறக்கும்பா, 15 நாள் கழிச்சு பிறக்கும், 25 நாள் கழிச்சு பிறக்கும்னு கொடுத்துருப்பாங்க. திடீர்னு சில பிள்ளைகளுக்கு வலி வந்துடும், பனிக்குடம் போயிடும், பட்டுன்னு அந்த பிள்ளைகள் பிரசவமாய் போயிடும். முன்னாடி 10-15 நாளைக்கு முன்னாடியே பிரசவமாய் போயிடும். அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. குளிர் காத்தும் குளிரும் இருக்கிற வீடுகளுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு ஜன்னி வர வாய்ப்பு இருக்கு. அந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்க முடியாது. சளியோ காய்ச்சலோ வந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஊசி மருந்து கூட ஏற்ற முடியாது. ஏன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைய அதை அட்டாக் பண்ணும். இவ்வளவு ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு பெத்த தகப்பனை போல கலெக்டர் கார்த்திகேயன் ஒரு பக்கா பிளானை போட்டு அத்தனை பேரையும் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. ஒட்டுமொத்த திருநெல்வேலியும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் செய்யலைங்க, களத்துல இறங்கி மக்களை மீட்கிறது, தண்ணி கொடுக்கறது, பால் பாக்கெட் செட் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத்தனை வேலையும் நடந்துட்டு இருக்கு. களத்துக்குள்ள போய் நின்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவே போயிட்டாரு. நேற்று இரவே போய் நின்று மக்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்துட்டாங்க. நேற்று காலையிலே கனிமொழி போய் இறங்கிட்டாங்க. அங்கேயே தங்கம் தென்னரசு இருக்கிறாரு. கலெக்டர்ஸ் அனுப்பப்பட்டாங்க ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடியே. அங்க இருக்கிற கலெக்டர்ஸும் அவங்களோட நிக்கிறாங்க. எக்கச்சக்கமான பக்கா பிளான்ல தான் இறங்கி ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா ரொம்ப மோசமா போயிருக்கும். இந்த சூழ்நிலையில மாநாடு நடத்த வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்க்கு வந்ததை பேசுறது சங்கிகளுக்கு சகஜமப்பா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் தென் மாவட்டத்துக்கு வரல அப்படின்னு சங்கிகள் உட்காந்து எழுதுறான். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க வக்கத்தை உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கெல்லாம் பேசலாமா? ஏங்க சென்னையில மழை வெள்ளத்துல வீதி வீதியா போய் மக்கள் அத்தனை மனக்குறைய கொட்டினாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நல்லது செஞ்சு சரி பண்ணி ஒரு 4 நாள்ல சென்னையவே சரி பண்ணி விட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு எங்க போய் மோடி மாதிரி போய் ஜாலியா சுற்றுலா போயிருக்காரா? இல்ல மோடி மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரா? எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு ஓட்டு தான் முக்கியம்னு. தமிழ்நாட்டு மக்கள் 4 டிஸ்ட்ரிக்ட் அழிஞ்சு போய் கிடக்கு. அதை காப்பாத்துறதுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணம் தேவைப்படுது. ஏன் வரி பணத்தை புத்தா சுருட்டிட்டு போன கொள்ள கும்பல் நீங்க எங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்க போயிருக்கிறாரு டெல்லிக்கு. இதுக்கு உங்களுக்கு அப்படியே அலறுது, கதறீங்க காவிங்க. நமக்கு என்னங்க, காவிகள் எவ்வளவு ஷூட்டிங் போட்டாலும் எவ்வளவு டிக்கா பொய்ய பரப்புனாலும் தமிழ்நாட்டில் அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு ஆட்டோவில் ஏற்றி மானத்தை அனுப்புறதுன்றது நடைமுறையா இருக்கு. ஆனா ஆபத்து காலத்துல நிக்கிறவன் மனுஷனா இருக்கிறாங்க. எல்லா ஆபத்து காலத்திலையும் முதல்ல வந்து நிக்கிறது நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு உயிரை கொடுத்து வேலை பார்க்குது. அவங்களோட நாமளும் நின்று வேலை பார்ப்போம். உணவுப் பொருள்கள், உதவிகள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு போயிருக்கு. இங்கேருந்து முடிஞ்ச அளவு பொருள்களை கொடுக்குறோம், பணமாக கொடுத்து விடுறோம். எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்மளை நம்ம தாங்க காப்பாற்றணும். எல்லாரும் அண்ணன் தம்பிங்கல்ல. இந்த பயலுங்க நின்றுக்கிட்டு எடுத்தவாது எழுதிக்கிட்டு எடுத்தவாது பரப்பிட்டு இருக்கட்டும். நமக்கு என்ன பொழப்பா இல்லை, நம்ம பொழப்ப பார்ப்போம்.